இந்திய தேசத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சி இது ஒரு சாதாரண எழுச்சி அல்ல. காஷ்மீர் மாநிலம் பகல்காம் நகரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுவிட்சர்லாந்து நாட்டை காட்டிலும் எழில் மிகுந்த அற்புதமான இடம் நமது காஷ்மீர் பகுதி. 26 பேரை பயங்கர தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டார்கள். மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொல்லும் போது ஒவ்வொருடைய ஆடைகளையும் அவிழ்த்து பார்த்து சுட்டுக் கொண்டார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய கொடூரம். இது உலகத்தையே ஒலிக்கிறது. இந்த சம்பவம் 26 பேர் மனைவி கண் முன்னாலே கொன்றுவிட்டு அந்த மனைவி சொல்லுகிறாள், என்னையும் கொன்றுவிடு என்று சொல்லும் போது, இல்லை நீ உயிரோடு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு, நாங்கள் யார் என்று உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு துணிந்த சம்பவம், துணிகரமான சம்பவம். ஆனால் நமக்கெல்லாம் அது துயரமான சம்பவம். ஆனால் பாரத நரேந்திர மோடி என்ன தெரியுமா செய்தார்? 12ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு அமைதியாக பொறுத்திருந்து எல்லோரையும் அழைத்து பேசி என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி செய்ய வேண்டும், இதற்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஒரு 15 நாட்கள் தீர விசாரித்து அதன் பிறகுதான் துல்லியமாக பாகிஸ்தான் பார்டரிலே 100 கிலோமீட்டருக்கு போய் தாண்டி ராவல்பிண்டி நகர், லாகூர் நகர் அனைத்து விமானப்படை தளங்களையும் தகர்த்தெறிந்தார் நரேந்திர மோடி அவர்கள். உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தது. ஒரு நாடு கூட ஏன் என்று கூட கேட்கவில்லை. காரணம், முழுக்க முழுக்க தவறு பாகிஸ்தான் மேல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் நமது பாரத அவர்கள் உலகம் போரா போய் சுற்றி வந்தாரே, அவர்கள் போட்ட ஒப்பந்தங்களும் கையெழுத்துகளும் எதற்காக தெரியுமா? இந்த உலகத்தில் தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும், தீவிரவாதத்திற்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் கட்டி கங்கணம் கட்டி 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தவர் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு சிந்தூர் ஆபரேஷன். நம்முடைய பெண்கள் நெத்தியிலே வைப்பது செந்தூர். அந்த செந்தூர் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அவன் சொன்னான், நீ மோடியிடம் போய் சொல்லு என்று சொன்னான். ஆனால் இவர்கள் அந்த 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை தாக்கி அவளை அழித்துவிட்டு அந்த ஆபரேஷன் வைத்தாரே பெயர் செந்தூர். அவர்தானே மாபெரும் தலைவர். அதற்காக ஏற்படுகின்ற இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். வெற்றி கண்ட வீரர்களுக்கும் வித்திட்ட பிரதமருக்கும் மோடிக்கும், வெற்றி கண்ட வீரர்களுக்கும் வித்திட்ட மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். இது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். எல்லோரும் கலந்திருக்கிறீர்கள். தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள் தேச உணர்வோடு ஒற்றுமையோடு இன்னைக்கு இந்த கூட்டத்திலே கூடியிருக்கிறது சொன்னால் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வித்திட்ட வீரர்களுக்கும் நாங்கள் வீர வணக்கத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேஜர் கர்னல் இங்கே கார்கில் போரில் இழந்த உயிரிழந்த மேஜர் கர்னல் அவர்களுக்கு இதே இடத்தில் இவ்வளவு தூரம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த தேசத்தினுடைய ஆன்மீகமும் தெய்வீக பற்று என்பதை நான் இந்த நேரத்தில் நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கார்கில் போர் வாஜ்பாய் அவருடைய காலத்திலே போடப்பட்டது. அதனை வெற்றி கண்டார்கள். வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் 1952ஆம் ஆண்டு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அன்றைக்கு எல்லோரும் கேலியும் கிண்டலும் பண்ணினார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? இவர்களாவது நாட்டை ஆளுவதாக சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு மெஜாரிட்டியாக 3வது முறை நரேந்திர மோடி இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? பாகிஸ்தான் வாலாட்டி கொண்டிருக்கிறது, பாகிஸ்தான் வாலாட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய தேசத்தினுடைய ஒரு பகுதியை இழந்தாலும் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்கவே இருக்காது என்று சொன்னார். அந்த நாள் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நாள் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாடு இன்னைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏடிஎம் பேங்க்ல எங்கேயுமே பணம் கிடையாது.
குடிப்பதற்கு தண்ணீர் சிந்து நதி தண்ணீரை விட்டால்தான் நம்ம அவர்களை குடிக்க முடியும். சிந்து நதி தண்ணீரை நாம் அணைத்து விட்டோம். இப்பொழுது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் நாடு. ஆனால் பாகிஸ்தான் நாடுக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் இன்னைக்கு கடன் கொடுக்கிறதுக்கு மறுக்கிறது. இந்த சூழ்நிலையில் அங்குள்ள மேஜர் ஜெனரல் நம்முடைய மேஜர் ஜெனரல் வேண்டி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதையும் கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள், ட்விட்டர் போடுகிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அதை பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சொன்னால் அந்த ட்விட்டர் போடுவர்களுக்கும் தேசத்தை எதிர்த்து பேசுவர்களுக்கும் முதலமைச்சர் துணை போகிறார் என்றுதான் அர்த்தமே தவிர வேற எந்த விதமான அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது. இவ்வளவு மோசமான சூழ்நிலை மற்ற மாநிலங்களில் எல்லாம் யார் யார் தேசத்திற்கும் தேச உணர்வுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் உடனடியாக கைது செய்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் அந்த நிலைமை இல்லை. ஆனால் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் உடனடியாக சொன்னார், பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும், பாகிஸ்தான் நாட்டை அழிக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையில் அவர்தானே முதலமைச்சர், அவருக்கு தானே நாம் வணக்கம் சொல்ல வேண்டும், அவருக்கு தானே நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் போர் என்று வந்தால் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்காரணத்தையும் கொண்டு பாகிஸ்தான்ல புல் பூண்டு கூட முளைக்காமல், எப்படி ஜப்பான் நாட்டில் ஹீரோஷிமா நாகாசாகி மாதிரி இன்று புல் பூண்டு கூட முளைக்காமல் இருக்கிறதோ அதே அளவுக்கு பாகிஸ்தான் மாறும் என்பதை சொல்லி அகண்ட பாரதமாக நம்முடைய நோக்கம் நிறைவேறும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி நாளைய தினம் திருப்பூரில் நடைபெறுகின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான இதே மாதிரி பேரணி, அது மறுதினம் கிருஷ்ணகிரியிலும் பேரணி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் இதே மாதிரி பேரணிகளை நடத்த வேண்டும். அனைவரும் தேசிய கொடி மட்டுமே பிடிக்க வேண்டும், மோடியுடைய படம் மட்டுமே போட வேண்டும், வேற யாருடைய படமும் போடக்கூடாது. மாநில தலைவர் படமாக இருந்தாலும் சரி, யாருடைய படமும் அதில் பிரச்சனை இருக்கக்கூடாது. தேசிய கொடி பிரதமர் மோடி என்ற உணர்வோடு, ஒட்டுமொத்த உணர்வோடு, ஒட்டுமொத்த குரலோடு நமது தேசம் காப்போம் 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 என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.